ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாடி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க என்னென்ன மரம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிளகா அவ்வளோ சிவப்பு கலரில் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. அடுத்த செடி கத்திரிக்காய் ஒன்று தான் வந்திருக்கு. அடுத்தது இங்கே ஒரே ஒரு குட்டி கத்திரிக்காய் வந்திருக்கு. அப்புறம் கீரை, மழை பெய்யுது நல்லா வந்துருக்கு. ஆனால் பச்சை மிளகாய், நிறைய பச்சை மிளகாய் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே நிறையா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இங்கே என்னமோ ஒன்று வந்திருக்கு. கெட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். பழுக்கும். இங்கே ஒரு பச்சை மிளகா, 3 இங்கே. அப்புறம் இங்கே பச்சை மிளகா, லேஸ் கலர் பச்சை, லேஸ் பச்சை. தக்காளி இனி பழுக்கடை சிவப்பு கலரில் ஆகணும். கத்திரிக்காய் பாருங்க இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. இதுக்கு பேர் தான் கேரளா கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. கேரளா கத்திரிக்காய் இங்கே ஒன்று பாருங்க. மணத்தக்காளி கீரை இது பாருங்க, இது சாப்பிடலாம் சொல்லுவாங்க. மணத்தக்காளி கீரை. அப்புறம் பெரிய கத்திரிக்காய் கீழே என்னமோ ஆயிடுச்சு. குட்டி கத்திரிக்காய், அப்புறம் வேற செடி போகலாம். வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, கத்திரிக்காய் எடுத்தோடனே பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. நிறைய கீரைகள் இருக்கின்றது. தக்காளி பாருங்க கொஞ்சம் மட்டும் சவுண்ட் இருக்கு. கீரை, இதுவும் கீரை. கத்திரிக்காய் பாருங்க, தக்காளி பாருங்க, இது அதோட கொஞ்சம் சேர்ந்துருக்கு. இது சேர்க்கவே இல்லை. கீரை, இது ரெண்டுமே கீரை. கத்திரிக்காய் பாருங்க இங்க ஒன்று. கீரை செடி நிறைய இருக்கு. உங்கள் வீடு மாட்டு தோட்டத்துலேயும் தோட்டம் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.